எனக்கு அன்பானவர்களே, இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார்? ஏசாயா 43:2 நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஆண்டவர் சொல்றார், என் மகனே மகளே, நீ தண்ணீர்களை கடக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அது எதை குறிக்கிறது? சில தடைகள், எதிர்ப்புகள், பாடுகள், பயப்படுத்துகிற சூழ்நிலையை குறிக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து கொண்டு வந்த போது பெரிய தண்ணீர், கடலை விட அதிக தண்ணீருக்கு இடம் எது உண்டா? இல்லை. பெரிய கடல், செங்கடல், அலைகள் வந்து கொண்டிருக்கிறது. பெரிய கடல், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தண்ணீர். ஆனா பின்னால பார்வோனுடைய சேனை துரைத்து கொண்டு வருகிறது. இவங்க தப்பி போனா, முன்னேறி போனா ஒரே வழி கடல் தான். வேற எந்த பக்கமும் திரும்ப வழி கிடையாது. எப்படி தண்ணிக்குள்ள இறங்க முடியும்? அதுவும் கடல் தண்ணிக்குள்ள 30 லட்சம் பேர், மனைவி, பிள்ளைகள், குழந்தைகளோடு எப்படி இறங்க முடியும்? யோசித்து பாருங்க. ஆனா இது எப்படி இந்த ஜனங்க கடப்பாங்கன்னு கலைஞன் சமயம் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறார். ஆண்டவர் ஒரு கீழ்காற்றை அனுப்பினார். கடல் 2ஆக பிளக்கும்படி செய்தார். கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் கடல் 2ஆக பிளந்து அது வெட்டாந்தரையாக்கப்பட்டது. ஒரு தண்ணீர் இடத்துல தண்ணீர் அப்புறப்படுத்தினா சகதி மாதிரி ஈரமா தானே இருக்கும். இல்ல, அது வெட்டாந்தரை. ஏன்னா நடந்து போகணும்ல, இத்தனை லட்சம் பேர், குழந்தைகள் வேற போகணும்ல. அதான் ஆண்டவர் செய்கிற அற்புதம். இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதத்தை அவர் உங்களுக்கு செய்வார்.